அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் வேலை ஓட்டம் கூட, அதனால் வீடியோன்னு சரி போட முடியலை. ஆனால் முக்கியமான தகவல் என்ன பார்த்திங்கன்னா, குவைத்துடைய விமான சேவை, அதாவது ஒரு விமானத்துக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அப்படி வாய்ப்பு கொடுத்தாலும் நேரம் என்பதில் பார்த்திங்கன்னா மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் மாதிரியான டைம் ஷெடியூல் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா விடிய காலையில் 4 மணிலேருந்து, அதாவது அதிகாலை 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விமானங்களுக்கான பயணத்துக்குரிய ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே போல் நாளைய தினத்திலிருந்து வெளிநாட்டு விமானங்களும் T4, அதாவது முனையம் 4 வழியாக போகிறதுக்குரிய ஏற்பாடு, கவுண்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 கவுண்டருக்கு மேலே ரெடி பண்ணி ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே ஒவ்வொரு விமானங்கள், நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 விமான சேவைகளுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குது. அதோடு சேர்த்து மற்ற விமான சேவைகளுக்கும் விரைவிலே அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அதுக்குரிய ஏற்பாடு என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யணும், எப்படி போகணும் அப்படின்றதுக்குரிய ஷெடியூல்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் பர்சனலாக, அதாவது குவைத்திகள் வீட்டில் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க, உங்களுடைய பாபா மாமா உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இதை பற்றி பெருசாக சிந்திக்க தேவையில்ல. அவங்க எதில் போட்டு கொடுக்குறாங்களோ அதில் நம்மளுக்கு போக வேண்டியது மட்டும்தான் இருக்குது. ஆனால் பர்சனலாக சொந்த காசில் நீங்கள் டிக்கெட் போடுறீங்களா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நாட்களில் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து டிக்கெட் போட பாருங்கள். ஏன்னா இப்போதைய சூழல் டிக்கெட் விலைகளில் சின்ன மாற்றங்கள் வருது, ஆனால் பெரிய அளவில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் குறையணும் அப்படின்றது தான் டார்கெட். அதே போல் 200 என்ன 100 குறைஞ்சாலும் சந்தோஷம் தான். 80, 90, 70, 60 இருந்த டிக்கெட் தானே இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு, இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போயிருக்குது. எப்படியுமே குறையும். காம்படிட்டர்ஸ் அதிகமாக, உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், காம்படிட்டர்ஸ் எவ்வளோ அதிகமாகறாங்களோ அவ்வளோக்கு டிக்கெட் விலையும் குறையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ண பாருங்கள். டிக்கெட் விலை இன்னும் கம்மியாகினா நல்லம். அதே போல் முக்கியமான விடயம் என்னென்னா T1 எந்த அளவுக்கு வேகமாக அதை ஓப்பன் பண்ணணுமோ அவ்வளோக்கு நல்லது. ஆனால் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியலை. T1 நினச்சாலே மனசெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த பட டயலாகில் சொல்கிற மாதிரி, அதை வேற ஏன்பா ஞாபகப்படுத்துகிற, நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு அப்படின்ற மாதிரி, அதை ஓப்பன் பண்ணும்போது இருந்த அந்த மனசுக்குள்ளே அந்த பூரிப்பும் சந்தோஷமும் அடுத்த 48 மணி நேரத்தில் காணாமல் போச்சு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இப்போதைக்கு நாளைய தினம் ஆரம்பிக்கிறாங்க தானே, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்ன மாதிரியான நிலைமைகளை மாற்றம் வருது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது வெளிநாட்டு விமானங்களும் குவைத்தில் தரையிறங்கி அதே மாதிரி ஆட்களை ஏற்றி போகிறதுக்கு ரெடி ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன். جولة المطار أوريكم حتى المغادرون مبنى الركاب T1، البزنس كلاس والفيرس صاروا هني. حلو، غيرين تماما، حلو اختيارهم للألوان، وايد حلو. أول ما ندخل من بوابة المغادرون، تذكرون إنه كان في جامات، كل الجام انشال. قبل كان مثل في بوكس، وصار المطار مفتوح على بعضه. الواجهات المطار بالكامل تغيرت. شوفوا الشاشة اللي فوق ما كانت موجودة وحطوها. المطار بالكامل تحسه صار شرح. الكاونترات اللي وراي قاعدوا تشوفون عليها كلهم مكتوب عليهم الكويتية، وين القطرية وين الإماراتية موجودين. كل شاشة مكتوب عليها أي طيران. راح أوديكم مكان سري يقول اسمه حكومة مول. هذا ما كان موجود، عبارة عن وجود العدل والكهرباء والمرور 4 بس عشان لا نزعل أحد. تنفيذ أحكام تنساه، وجنائي وشنو ومدني. أنا ما أعرف شنو جمع
كشك كلهم شالوهم، ومن ضمنهم منو أمل الكويت، عيال عمي كلهم صاروا ورا. مكان نقوة كريبو المطار عندنا علاقة فيه، علاقة كبيرة. راح مكان ستاربكس اللي فوق، التغريد كله إعلانات، بس مطارنا يستاهل. السلالم الكهربائية لحين ما تبدلت، سكروا واحد وخلوا هذا موجود على أساس الناس تستخدمه، بعد ما يخلصون الأول يسكرون هذا ويعدلونه. يلا ننزل الحين نشوف شنو القادمون. أول ملاحظة تحت إنه يجمعوا شركات الاتصالات بمكان واحد، مثل ما قاعد تشوفون وراي عند بوابة القادمون. كان في محلات صغيرة على سبيل المثال مال الورد مثلا، كل شيء انشال على أساس إنه شنو يعطي مساحة. يجمعوا مكاتب الصرافة مع بعض تحت راح يكونون، وهم في فوق لوحة سيارتك تدخلك ولوحة سيارتك تطلعك، يعني باي شنو كرت ما نبي، دخول صار إلكتروني. شفتي الإجراءات اللي تطورت، شفتي الساعات المكانية اللي صارت زيادة، شفتي التطوير اللي صار على جميع الكاونترات، في تطبيق جميع الإجراءات اللي موجودة، مراعاة جميع الاستحقاقات الأمنية والإجرائية والتشغيلية. الأمور هذه كلها ما أتت من فراغ، أتت من استحقاقات كانوا هيئة الإدارة العامة للطيران المدني برئاسة رئيس الهيئة في متابعة مباشرة لجميع إجراءات العمل والتطوير اللي موجودة في مبنى ركاب واحد. وقرت عيننا، مطارنا رجع.